2024-25 ஆண்டில் அதிகரித்து வரும் சட்டத்திட்ட சிக்கல் தன்மையும் பங்குதாரர்களின் எதிர்பார்ப்புகளையும் கருத்தில் கொண்டு எங்கள் நிர்வாகம் இடர் மேலாண்மை மற்றும் உறுதிப்படுத்தும் கொள்கைகளை வலுப்படுத்தியுள்ளன. CSC பட்டியல் விதிகள் பிரிவு 9 மற்றும் நிதி வணிகச் சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்வாக பொறிமுறை வலுப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டு 8 புதிய சுயாதீன பணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அனைத்து கட்டாய குழுக்களும் மறுசீரமைக்கப்பட்டன. குறைந்தபட்ச வருகைக்கான கட்டுப்பாடுகள் உயர்த்தப்பட்டன. மேலும் தற்போதைய புதிய தேவைகளுக்கேற்ப மேற்பார்வை அதிகாரங்கள் மறு ஒழுங்குபடுத்தப்பட்டன. கடன், பணப்புழக்கம், இணைய மற்றும் ESG இடர்கள் ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் கீழ் கண்காணிக்கப்பட்டன. வாரிய இடர்குழு அபாய வெளிப்பாடுகளையும் அவற்றை குறைப்பதற்கான திட்டங்களையும் ஆய்வு செய்ய 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடியது. உள்ளக தணிக்கை சுதந்திரமாக அறிக்கைகளை நேரடியாக தணிக்கை குழுவிடம் சமர்ப்பித்ததுடன் வெளிப்புற தணிக்கை பணிகள் கணக்காய்வாளர் நாயகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் ஏர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்தால் நடத்தப்பட்டன. ISO 27001-2013 தரநிலையின்படி தகவல் பாதுகாப்பு நிர்வகிக்கப்பட்டது. பாதிப்பு திறனாய்வுகள் மற்றும் ஊடுருவி சோதிக்கும் பணிகள் திட்டமிடப்பட்ட காலாண்டு அடிப்படையில் நடத்தப்பட்டன. ESG மீதான மேற்பார்வை தலைமை நிர்வாக அதிகாரியை தலைவராக கொண்ட நிலைத்தன்மை குழுவால் வழிநடத்தப்பட்டது. எங்கள் வெளிப்படுத்தல்கள் SSCI, GRI, IFRS S1 மற்றும் S2 ஆகிய சர்வதேச தரநிலைகளுடன் ஒத்துப்போகும் வகையில் அமைந்திருந்தன. 2025 ஆண்டில் நிலையான நிதி தொடர்பான வாரியத்தின் ஒரு துணைக்குழு நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது.